இன்றைய இரவு வணக்கம். இரவு வணக்கம். மிக அருமையாக முதன்முறையாக ஆறுபடையை பார்க்குவதற்காக அனைவருக்கும் மிக அற்புதமான ஒரு முருகனுடைய காட்சி நமக்கு தென்பட்டது. ஒவ்வொரு படைக்கு போகும்போது ஐயோ முருகனை நம்ம பார்க்கவுங்களா இல்ல நம்மளை காக்க வைக்குவாரா அப்படின்னு நம்ம நினைத்து கொண்டிருந்தோம். ஆனால் எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் இதுவரைக்கும் எத்தனோ முறை நாங்க வந்திருக்கோம். ஆனா இந்த மாதிரி ஒரு காட்சி அளித்தது முருகனுடைய அருள் நமக்கு கிடைத்தது அத்தனை பேருக்குமே. ரியலி ஃபர்ஸ்ட் காலையிலே திருத்தணிக்கு நாம் போகும்போது அங்கே நமக்கு சிறப்பான ஒரு காட்சியை கொடுத்தார். இரண்டாவது சுவாமி மலைக்கு போனோம், அதையும் மிக அற்புதமான நாம சிறப்பான ஒரு காட்சியை சென்றோம். மூன்றாவதாக இரவு தங்கி திருச்செந்தூர் முருகனை பார்க்கும்போது எல்லோரும் சந்தோஷப்பட்டோம். ஏன்னா இதுவரைக்கும் திருச்செந்தூர் முருகனை காண வேண்டும் என்றால் குறைந்தது 10 மணி நேரம் 12 மணி நேரம் ஆகும். ஆனால் இந்த முறை நாம 4 மணி நேரத்திலே நாம தரிசனம் முடித்து அனைவரும் மிக சிறப்பான இடத்துக்கு வந்து சேர்ந்தோம். அதுக்கடுத்து திருப்பரங்குன்றத்துக்கு வந்தோம். மிக அருமையான ரூம் போட்டு அங்கே குளித்து காலையில 4 மணிக்கெல்லாம் அனைவரும் எழுந்தோம். 5 மணிக்கெல்லாம் தரிசன இறைவனை காண சென்றோம். காண சென்றும் போது திருப்பரங்குன்றத்தில் இதுவரைக்கும் இல்லாத ஒரு காட்சியை முருகனை நாம் கண்டோம். அது மட்டுமா, பழமுதிர் சோலை போனோம், அங்கேயும் சிறப்பான காட்சி. அவரை மட்டுமா கண்டோம், இன்னும் கீழே வந்தோம். கீழே வந்த உடனே அழகர் சாமியை அழகாக கண்டோம். அது மட்டுமா, கருப்பண்ண சாமியும் பார்த்தோம். அது மட்டுமா, பழனிக்கு வந்தோம். பழனி மலை முருகனை காண எத்தனை தவம் கிடைத்தாலும் இந்த மாதிரி ஒரு தரிசனை காண நம்ம அத்தனை பேரும் கொடுத்து வச்சிருக்கோம். ஏனென்றால் ராஜ தரிசனம் என்பது அனைவருக்கும் கிடைக்காது. ஆனா இன்று நம்ம பார்த்து கொண்டிருக்கிற தரிசனம் என்பது மிக அற்புதமான ராஜ அலங்காரத்தோட அவரை அத்தனை பேரும் நாம கண்டு மிக மகிழ்ச்சி அடைந்தோம். அது மட்டும் இல்ல, நமக்கு போனஸாக என்ன கிடைத்தது அப்படின்னு பார்த்தால், இதுவரைக்கும் நீங்க தங்க ரதங்கள் எத்தனை முறை பார்த்தீங்கன்னு தெரியாது. ஆனா நான் இதுவரைக்கும் 2வது முறை தான் நான் பார்த்திருக்கேன். இதுவரைக்கும் எத்தனோ முறை நான் பழனிக்கு வந்திருக்கோம். ஆனா அந்த தங்க ரதத்தை பக்கத்துல மிக மிக அருகிலே சும்மா ஒரு 5 அடி 3 அடி தூரத்திலே நாங்க தங்க ரதத்தை பார்க்கும் போது எல்லையில்லாத சந்தோஷத்தை இன்னைக்கு அடைந்தோம். அது மட்டுமா, இன்னைக்கு இந்த பழனி மலையில மிக குறைவான நேரத்தில் தரிசனத்தை கண்டோம். இதுதான் நான் பழனிக்கு வந்து மிக குறைவான நேரத்தில் என்னுடைய அனுபவத்தில் நான் சொல்றேன், இந்த தரிசனத்தை காண முடியுது. அந்த முருகனை காண நாம் இத்தனை நாள் தவம் கொண்டிருந்தோம். ரியலி 6 படையும் கண்டு மிக சந்தோஷமாக இன்று இரவு நாம அனைவரும் நல்ல நிலையோட அந்த இறைவனுடைய அருள் பெற்று நாம குடும்பத்தில் 1000 கஷ்டங்கள் இருக்கலாம், அத்தனை கஷ்டங்களும் இந்த இறைவனிடம் விட்டு இறைவன் நல்ல அருளை கொடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் உங்களை அனைவருக்கும் வாழ்த்துக்களையும், அதே போல் இந்த விநாயக டிராவல்ஸ் அவர்களுக்கும் நமக்கு எல்லாம் நம்மளை அன்போடு எந்த ஒரு சகலமும் இல்லாமல் எந்த நேரத்தில் கேட்டாலும் பழனி அவர்கள், பழனி ஆண்டவர்கள் மிக அற்புதமான டிராவல்ஸை ஓட்டி சென்று நம்ம அனைவரும் வீட்டில் நல்லபடியாக சேர்க்குமாறு அவரையும் இந்த நேரத்தில் மிக நமக்கு அருமையான ஒரு டிரைவர் கிடைத்தார் என்ற இந்த நேரத்தில் நம்ம அவரையும் இந்த இறைவனுடைய அருள் கொடுத்த நமக்கு வரம் என்றே சொல்லலாம். இப்படி எண்ணற்ற இதில் இருக்கு. அதுக்கும் மேல ஒரு சிறப்பு என்னவென்றால், இந்த வண்டி புதிதாக வாங்கியது மட்டும் இல்லாமல் நண்பர், ஆனா நமக்கு 6 படைக்கு தான் முதல்ல அனுப்ப வேண்டும் என்று நம்மளோட அனைவரையும் சேர்ந்து அவரும் இறைவனை வரும்போது மிக அற்புதமான ஒரு சந்தோஷம் என்று சொல்லலாம். இன்னும் சொல்ல போனால், இதுவரைக்கும் நம்ம ஒவ்வொரு ஆண்டும் ஒரு சில பேர் போயிட்டே இருக்கலாம் கோயிலுங்களுக்கு. ஆனா நானும் ஒவ்வொரு ஆண்டும் 3-4 முறை வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி டிராவல்ஸ்ல போவேன். ஏன் இங்க இருந்து கோவாவில இருந்து ஜம்மு காஷ்மீர் வரைக்கும் போயிட்டு வந்திருக்கேன். ஆனா இந்த மாதிரி ஒரு வண்டியில
ஒரு அதிசயம் என்னவென்றால் இந்த லைட்டை பார்த்த உடனே மிக அற்புதமான ஒரு சந்தோஷத்தை காண முடியுது. சினிமாவில் தான் பார்க்க முடியுது இந்த மாதிரி. இதெல்லாம் கிரேட் உண்மையிலே. அதே போல நண்பர்கள் நல்ல பாட்டு பாடக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, இல்ல டான்ஸ் ஆடக்கூடிய குழந்தைகளாக இருந்தாலும் சரி, அனைவரும் இந்த பார்க்கும்போது நமக்கே இந்த 3 நாள் எப்படி போனதுன்றே தெரியவில்லை, தூக்கமே வரவில்லை. ரியலி அந்த டிவியில படம் பார்க்கும்போது சரி, இந்த அகண்டான்ற படம் வந்து பாத்தீங்கன்னா இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு காட்சியை நம்ம சினிமாவில் கூட போய் பார்க்க முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு இந்த ஸ்கிரீன்ல அந்த அளவுக்கு அந்த சவுண்ட் எஃபெக்ட் இருந்தது. இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நமக்கே ஒரு ஆனந்தமாக இருக்கிறது. நம்ம ஃபேமிலி அத்தனையுமே மறந்து இங்கு ஒரு ஃபேமிலியாக இருந்து ஆறுபடையை காண வேண்டும் என்று இறைவனே 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 அப்படின்னு சொல்லி அனைவரும் அரோகரா 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 என்ற இந்த முழக்கத்தோட நன்றியை தெரிவித்துக் கொண்டு பள்ளிமலை ஆண்டவருக்கு அரோகரா என்ற இந்த உரையை முடித்துக் கொள்கிறேன். இன்னும் சில நண்பர்கள் சில பேசுவார்கள் என்று நான் நினைக்கிறேன்.